ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஏன் தனியாக நின்னார், அதுக்கப்புறம் சிவகுமார் வந்து முத்துக்குமரன்கிட்ட என்ன பேசினார், எதுக்காக ஜாடமடையாக பேசினார், அப்படி முத்துக்குமரன் என்ன வந்து சிவகுமார்கிட்ட சொன்னார் அப்படின்ற விஷயங்கள் பயங்கர வைரலாக போச்சு. நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்னென்னா விஜய், விஷால், அருண், சத்யா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சிவகுமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இங்கே வந்து பின்னாடி வந்து நிறைய பேர் உங்களால் முடியாது சொல்லுவாங்க, ஆனால் நம்மளால் முடியும், அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கன்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இதை நான் வந்து இங்கே சொல்லலை, வாழ்க்கைக்கு சொன்னன்ற மாதிரி கடைசியாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். உடனே வந்து விஷால் வந்து அப்படியே கட்டிப்பிடிச்சி சிரிச்சிருப்பார், அருண் சிரிச்சிருப்பார், சத்யா விசில் அடிச்சிருப்பார். இவங்க 3 பேர் சேர்ந்து கொண்டாடுற விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு முத்துக்குமரனோட வீழ்ச்சியாக தான் இருக்கும். முத்துக்குமரன் மேலே வீழ்ச்சியை பொறாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான், முத்துக்குமரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா மட்டும் தான் இவங்க சிரிப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து சரி, அதுவும் இல்லாமல் அங்கே வந்து முத்துக்குமரன் இவர் வந்து ஒதுக்கினத விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க ஏதோ வந்து முத்துக்குமரன் பற்றி தப்பாக பேசியிருக்காங்கன்ற விஷயங்கள் வெளியே வந்துச்சு. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, உண்மையிலேயே வெளியே வந்திருக்கு, முத்துக்குமரன் தான் வந்து ராணுவக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அது வந்து அப்படியே வந்து திரிஞ்சு இங்கே வேறு மாதிரி வந்திருக்கு. என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான். சிவகுமாரை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம், அவர் சூப்பராக நடிக்கிறாரு, கூஃபி மாதிரி பண்ணார், பாப்பாய் மாதிரி பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணார், நல்லா நடித்தார். ஆனால் என்ன நடிக்கிறதுக்கு மட்டுமே இங்கே வந்தார், அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும்ல, இப்படி சொன்னோம்ல. இதே வார்த்தையை வந்து ராணுவக்கிட்ட சொல்லியிருக்காப்புல நம்ம முத்துக்குமரன். இந்த மாதிரி வந்து அவர் என்ன வெறும் நடிச்சுட்டு போக தான் வந்தாரா, வேறு எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு. இதை வந்து ராணுவம் வந்துட்டு விஜய், விஷால் அண்ட் அருண் கிட்ட, சத்யா கிட்ட எப்படி சொன்னான்னு தெரியல, அதை அப்படியே உருமாறி அது வேறு மாதிரி போய் அதை வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போகும்போது உங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு போயிருக்கார். ஆட பாவியலா, ஏயா நேரடியாக மோதுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாதனால ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படியா உருமாறி பெருமாறி, அதையும் வந்து ராணுவம் நம்பி சொல்லியிருப்பார் போல. ராணுவம் அந்த மாதிரி தப்பாக மாடு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, ஏன்னா அவர் பேசுகிற விதத்தை வச்சு தெரியுது. ஏன்னா ஒரு சண்டை போட்டாலும் போய் மனசார மன்னிப்பு கேட்குற ஒரு ஆளாக இருக்கார். பட் இந்த 3 பேர் வந்து களவாணித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அதுதான் வந்து பூகம்பமாக அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு மேபி சிவகுமாரோட ஒய்ஃபை பார்க்கும்போது மேபி உண்மை வெளியே வரலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களே வந்துட்டு இந்த உண்மையை வெளியே விட போகிறாங்களான்றதும் தெரியல. சரி, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முத்துக்குமாரனை சாய்க்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் பண்ணாங்க பாருங்கள். இது வரைக்கும் இந்த மேட்டர்லாம் வெளியே வரல. இப்போ சிவகுமார் வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவரும் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு போயிருப்பார், நம்மளுக்கு இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்காது. பட் அவர் அங்கே வந்து அந்த ஒரு ஆங்கிரியான விஷயத்தை காமிச்சதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களே தெரியுது. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். முதல் நேரடியாக மோது பார்த்தாங்க, முடியல. இப்போ அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் முத்துவை சாய்க்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன் இந்த விஷால், அருண், சத்யா இன்னுமே வந்து முத்துக்குமரன் மேலே வன்மமாக இருக்காங்க? அந்த அளவுக்கு முத்துக்குமரன் இவங்க 3 பேர் என்ன பர்டிகுலராக பண்ணார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை அந்த 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.